3 மணிக்கு மேலே மிஸ்டர் பாக்கி சொன்னது போல் அந்த சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதாக பார்க்கின்றேன். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த சென்னை அதில் எப்பவுமே சுணக்கமான ஒரு நிலைமை தான் பார்க்கணும். தென் சென்னை தான் போனது ரொம்ப மிக குறைவு. அதுக்கு அடுத்தாப்புல சென்ட்ரல் சென்னை, மத்திய சென்னை இருக்கு, நார்த் சென்னை, இதெல்லாம் அதே மாதிரி ஒரு அதிகமான சிட்டி பிளேசஸ் அப்படின்னு பார்த்தா கோவையிலையும் அதிகமான ஓட்டு பதிவாகலாம். அது தமிழ்நாட்டில் 72% 70 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதாவது ஒரு மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட், நிறைய பேசுறாங்களே ஒழிய அதிகமாக ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ஒரு இன்னும் லைட் இருக்கு. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன், எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போங்க, நானும் ஓட்டு போட்டு விட்டேன் என்பதை பதிவு செய்ய வேண்டும். ஜனநாயக கடமை நானும் ஆற்றிவிட்டேன் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதனால் நம்முடைய நண்பர்கள் அதை செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அதனால் எல்லாருக்கும் அவங்களும் ஒரு உத்வேகம் ஓட்டு போடுறதுக்கு வரணும். அடுத்ததாக இப்ப பாக்கெட்டை கேட்டா கூட அதுக்கு நானும் கூட ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த முறை நீங்க 400 370 அப்படின்லாம் பிஜேபி. ராமசுப்ரமணியன் சார், தொடர்ந்து நாம் பேசலாம். தற்போது நடிகர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன? தேவபிரியன், நடிகர் விஜய் தன்னுடைய படப்பிடிப்பில் ரஷ்யாவில் இருந்தார். இந்த நிலையில் வாக்கு செலுத்துவதற்காக இன்று காலை 9:30 மணி அளவில் சென்னை வந்தடைந்தார். அதற்கு பிறகு விமான நிலையத்திலிருந்து இல்லம் வந்த அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தற்போது தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் நகரில் அவர் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த மையமானது இருக்கிறது. இந்த நிலையில் வீட்டில் இருந்து தற்போது வாக்கு செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் தேவபிரியன். நடிகர் விஜய் எப்போதும், அதாவது ஒவ்வொரு முறை தேர்தல் நடைபெறும் பொழுதும் காலை 10 மணிக்கு முன்பாக வாக்குப்பதிவு செலுத்துவார். ஆனால் இந்த முறை தன்னுடைய கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக ரஷ்யா சென்றிருந்தார். அதுவும் துபாய் வழியாக சென்றிருந்தார். அவர் 17ஆம் தேதியே சென்னை வர வேண்டியதாக இருந்தது இந்த தேர்தலுக்காக. ஆனால் அங்க துபாயில் மழை பெய்த காரணத்தின் காரணமாக அவர் பதிவு செய்திருந்த அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக தான் பல்வேறு சிக்கல் இன்னல்களுக்கு மத்தியில் இன்று சென்னை வந்திருந்தார். அதுவும் ரஷ்யாவில் இருந்து நேராக டெல்லி சென்று டெல்லியில் இருந்து சென்னை சென்னையில் இருந்து தன்னுடைய இல்லம் வந்தார். அதற்கு பிறகு 9:30 மணிக்கு வந்த விஜய் தற்போது வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக அந்த வாக்கு மையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருந்தார்கள். இதன் காரணமாக காவல்துறையினர் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை தவிர வேறு யாரும் அங்கே உள்ளே வராத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது. அதே சமயம் விஜய் வரும்பொழுது அந்த ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய அந்த சூழலை கலைப்பதில் அந்த காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டதுதான் தற்போது விஜய் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக அந்த வாக்கு மையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தேவபிரியன், முறை தேர்தலின் அப்ப சைக்கிள்ல போனாரு. இந்த முறை அது மாதிரியான ஏதாவது விசேஷ முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கா செந்தில்? தேவபிரியன், 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு செய்யும் பொழுது அவருடைய இல்லத்திலிருந்து பக்கத்து தெரு, அதாவது அடுத்த தெருவிலேயே அந்த வாக்கு மையம் இருந்தது. அங்கு காரில் சென்றால் பெரும் சிரமம் ஏற்படும் என்ற ரீதியில் தான் அவர் சைக்கிளில் சென்றார். அது மிகவும் எளிதாக இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் அப்போது நிறைய ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அங்கு வாக்கு மையத்தில் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டது. அவர் வாக்கு உள்ளே செல்வது, வெளியே வருவது என பல சிக்கல்கள் இருந்தது. இதை தவிர்க்கும் விதமாக இந்த முறை அந்த போல எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யவில்லை. அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து காரின் மூலமாகத்தான் அந்த வாக்கு மையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தற்போது அவர் வாக்கு மையத்தின் அருகில் சென்றிருக்கிறார். எப்போதும் 10 மணிக்கு தன்னுடைய வாக்கை பதிவு செய்யக்கூடிய நடிகர் விஜய் இன்று அந்த ரஷ்யாவில் இருந்து வந்ததன் காரணமாக 12:20 மணி அளவில் அந்த வாக்கு சாவடிக்கு சென்று கொண்டிருக்கிறார். தேவபிரியன், இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கு அவர் போய் சேர்வதற்கு? தற்போது அங்கே போன உடனே கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? ஈரோல் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா பார்க்க முடியும். அவருக்கு உடனடியாக வாக்களிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கா செந்தில்?
தேவப்பிரியன், வழக்கமாக விஜய் வாக்களிக்கும் பொழுது வரிசையில் நின்று வாக்களிப்பார். அதாவது பொதுமக்களோடு நடிகர் விஜய், அஜித், ரஜினிகாந்த் அனைவருமே அந்த பொதுமக்களுடன் நின்றுதான் வாக்களிப்பார். அந்த வகையில் தான் இந்த முறையும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காவல்துறையினர் இந்த பகுதியில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். ரசிகர்கள் இங்கு அதிக அளவில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் இருக்கிறார்கள். நடிகர் விஜய் தற்போது அந்த வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்று விட்டார். ஆனால் இங்கே மக்கள், அந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது. நீங்க காட்சிகளில் பார்க்கலாம். அவர் மீது மலர்கள் தூவியும் அவரை அப்புறப்படுத்தி உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் காவல்துறையினருக்கும் ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அவரை உள்ளே அனுப்புவதில். ஏனென்றால் ரசிகர்கள் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் பேசலாம். ரகுவரன், நிலைமை எப்படி இருக்காங்க? இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு சிறப்பு அனுமதி என்பது கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ரகுவரன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. கூட்ட நெரிசல் கடுமையாக இருக்கிறது. தற்போது வாக்குப்பதிவை செலுத்துவதற்காக நடிகர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருமான விஜய் வந்திருக்கிறார். அந்த காட்சி நிலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் வீட்டு அருகிலேயே வாக்குச்சாவடி என்பது அமைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவர் எளிதாக சைக்கிளில் சென்று வாக்களித்தார். தற்போது அவர் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சற்று தொலைவில் தற்போது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி அமைந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் சுமார் 1435 வாக்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார், ஓட்டுச்சாவடிக்கு வந்திருக்கிறார். அதிக அளவில் கூட்ட நெரிசல், ரசிகர்கள் காலையிலிருந்து காத்திருந்தார்கள். அதனால் ஏராளமான ரசிகர்கள், கடுமையான போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். தற்போது போலீசார் பாதுகாப்புடன் தற்போது நடிகர் விஜய் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். அவரது இல்லத்திலிருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சைக்கிளில் அவர் ஓட்டு போட வந்தது மிகவும் பேசுபொருளான நிலையில் தற்போது அவர் வாகனத்திலே, காரிலேயே வந்தார். தற்போது ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருப்பதன் காரணமாக கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருக்கிறது. அதனால் போலீசார் அவரை பாதுகாப்பு அரணாக அமைத்து அவரை அழைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, அவர் இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியின் 264 அவரது வாக்கானது இருக்கிறது. தற்போது அந்த வாக்கு மையத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் வாக்கு மையத்திற்கு வருவதற்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது அவர் உள்ள இருந்து வெளியில வருவதற்கு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக தாமதமாகிறது. அதனால் தற்போது வாக்கு செலுத்தும் மையத்திற்கு உள்ளே அவர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். காலையிலிருந்தே ஏராளமான ரசிகர்கள் காத்திருந்தார்கள். போலீசார் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த பகுதியில வெளி ஆட்கள் யாரும் வரக்கூடாது, ஓட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் அதிக அளவில் கூட்டமானது வந்திருக்கின்றது. ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருந்தார். எப்போதும் காலையிலேயே முதல் ஆளாக காலை 8 மணிக்குள்ளேயே அவரது ஓட்டுக்கு இதுவரை பதிவு செய்து வந்தார். இந்த முறை மட்டுமே இந்த தாமதமானது ஆனது. ஏனென்றால் அவர் காலையில் தான் படப்பிடிப்புக்கு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தவர் காலையில் தான் நாடு திரும்பினார். தற்போது அந்த ஓட்டு சாவடிக்கு உள்ளே கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் நடிகர் விஜய் தற்போது சென்றிருக்கிறார். அவரது அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடிகர் விஜய் வரும்போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். அதற்கான முன்னேற்பாடாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகளும் அவரது சார்ந்த அதிகாரிகளும் ஏற்கனவே வந்து அவரது எப்படி வருவாரு அப்படின்ற இதெல்லாம் போலீசாரிடம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில காவல்துறையும் ஒரு ஏசி அதிகாரி தலைமையில ஒரு இன்ஸ்பெக்டர் மற்றும் 3 சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில பாதுகாப்பு பணியானது போடப்பட்டிருந்தது. தற்போது அதற்காக வந்திருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் கட்சி அறிவித்திருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவித்து முதல் முறையாக ஒரு தேர்தலானது சந்திக்கிறார். இந்த தேர்தலில் அவரது கட்சி போட்டியிடாவிட்டாலும் அவர் தற்போது அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். சுட்டி இந்த தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் தான்
நடைபெறுகிறது. முழுமையாக ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவு இருப்பதன் காரணமாக போலீசார் தற்போது அதற்கு அவர்கள் திரும்ப செல்வதற்காக இந்த வழிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவா, இந்த வாக்குச்சாவடியில் இன்னும் யாராவது நட்சத்திர பிரமுகர்கள் யாராவது இருக்காங்களா? அவங்க வர வேண்டி இருக்கா? இல்லது காலையிலேருந்து வந்த பிரமுகர்கள்லாம் யாராரு ரகுவரன்? சாவடியில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறது. அவர் காலையில் 10:30 மணி அளவில் வந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து விட்டு சென்றார். அதே போன்று இந்த தென் சென்னையில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் இதே சாவடியில் தான் இந்த ஓட்டானது இருக்கிறது. அவரும் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து விட்டு சென்றார். அதிக அளவில் ஏன்னா எப்போதும் காலையிலே வரக்கூடிய நடிகர் விஜய் வராததன் காரணமாக தாமதமாக வருவதனால் ஏராளமான ரசிகர்கள் இங்க வந்து காலையிலிருந்தே குவிய தொடங்கினார்கள். இந்த கபாலீஸ்வர நகர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சாலைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டு இந்த பகுதிவாசிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். குறிப்பா ஏன்னா கடந்த முறை மிகவும் அதிக அளவில் கூட்டம் வந்ததனால நிறைய பேர் கீழே விழுந்தது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தது. அது போன்ற எந்த சம்பவமும் அரங்கேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடுகள் ஒரு ஏசி தலைமையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. தற்போது அந்த பாதுகாப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில செல்லும் போது தற்போது தன்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு நடிகர் விஜய் வருகிறார். அவரது வாகனத்தையும் போலீசார் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். வரும்போது நீண்ட தூரம் அவர் நடந்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டதனால தற்போது திரும்பி போகுவது எளிதாக இருப்பதற்கு வேண்டும் என்பதற்காக அவருடைய வாகனத்தையும் தற்போது போலீசார் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். அதனால் அவர் விரைந்து போவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அதிக கூட்டம் இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் அந்த கூட்டத்தை சரி செய்வதற்கு சில தள்ளுமுள் நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காலையிலிருந்தே நிறைய முறைகள் அவர்கள் முயற்சி மேற்கொண்டாலும் வாக்குச்சாவடிக்குள் அதிக அளவிலான ரசிகர்கள் கூட்டம் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது அவரது இந்த ஓட்டு போடும் இந்த ஜனநாயக கடமை வந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது வீடு திரும்ப இங்கிருந்து 2 தெரு தள்ளிதான் அவருடைய வீடு இருக்கு. அதனால வரும்போதே அவருடைய கார் இன்னோவா கார்ல வந்தாரு. அதனால திரும்பவும் அதே கார்ல போவதற்கு அந்த காரை வந்து தற்போது உள்ளே போலீசார் அனுமதிச்சிருக்கிறாங்க வாக்குச்சாவடி அந்த வளாகத்திற்குள்ளே. ஏன்னா அதிக அளவு கூட்டம் இருப்பதனால தற்போது அந்த கடமையை முடித்த பிறகு தற்போது அவர் வெளியே வந்து தன்னுடைய இல்லம் புறப்பட இருக்கிறார். காலையிலிருந்தே ஏராளமான ரசிகர்கள் இதற்காக தான் காத்திருந்தார்கள் இந்த பகுதியில. தற்போது ஓட்டு போட்டுவிட்டு தற்போது நடிகர் விஜய் திரும்பும் வீடு திரும்புகிறார். அந்த காட்சியில தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான ரசிகர்கள் இருப்பதனால் வரும்போதும் தள்ளுமுள் ஏற்பட்டது. தற்போது அதே நிலைதான் தற்போது இந்த பகுதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. தேவப்பிரியம், இன்று காலை முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்களும் நட்சத்திர பிரபலங்களும் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். ரஷ்யாவில் படப்பிடிப்பு நிகழ்ச்சிக்காக பங்கேற்றிருந்தாலும் கூட நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். வழக்கமாக 7-8 மணிக்குள்ளாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் இன்று விமான தாமதத்தின் காரணமாக வருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான ரசிகர்களுடைய கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் அவர் வாக்குச்சாவடிக்கு வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு கடுமையான நெருக்கடியை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக அவர் தன்னுடைய வாகனத்தில் ஏறி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் பாதுகாப்பாக நடிகர் விஜயை அனுப்பி வைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தீவிரமாக செயலாற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த நீலாங்கரை வாக்குச்சாவடி மையத்திலிருந்து நடிகர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திகேயன், நடிகர் விஜய் கடைசியாக ஒரு சாமானியனாக வாக்கை செலுத்தக்கூடிய தேர்தல் இது. அடுத்த தேர்தல் அவர் கட்சியை தொடங்கி தேர்தல் களம் சந்திக்கிறாரு. அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியின் தலைவராக தான் தேர்தலை சந்திக்க போகிறாரு. ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கே வந்த நடிகர் அஜித், இன்னொரு பக்கம் கடல் கடந்து பறந்து வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றின விஜய். ஸோ இந்த 2 பேருக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2% தான் வாக்குப்பதிவு. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை புரிஞ்சிருக்கிறாங்களா? இந்த மெனக்கடல் வந்து எப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும்?
இல்லை, இது வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இது ஒரு ஊக்கமாக இருந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இதனாலேயாவது வந்து கொஞ்சம் அதிகம் பேர் வெளியே வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் இந்த நான் எண்ணிக்கையை வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்களே அதுக்கப்புறம் அப்போ சென்னை வந்து கடந்த முறையே பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை 60%, சவுத் சென்னை வந்து 61%, 63% கூட வரல இந்த 3 தொகுதிகளும். கோவையும் அதே போல் தான். மதுரையிலையும் நகர்ப்புற அப்போ நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. பெரும்பாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கனால அங்கே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அப்போ அவர்களுக்கு வாக்கு அங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கலாம், சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இரண்டாவது வந்து இது வாய்ப்பாக பயன்படுத்திட்டு லாங் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு விடுமுறைக்கு போகிறதா வந்து வெக்கேஷன் போகிறதா சில திட்டமிடலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு இன்றைக்கி நான் வரும்போது கூட காலை வந்து வரும்போது கூட பார்த்தேன், ஏறக்குறைய சென்னையில் வந்து ஒரு மந்த் எஃபெக்ட் தான் இருந்தது. எந்த கடைகளுமே எனக்கு தெரிஞ்சு காலை முதல் அப்படியே நான் சாலிகிராமில் ஆரம்பித்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் எங்கேயுமே எந்த கடைகளுமே இல்லை. பல வந்து தேநீர் கடைகள் கூட இல்லை, வந்து உணவகங்கள் கூட பல இடங்களில் மூடி இருந்துச்சு, பிரபலமான உணவகங்கள் கூட. அப்போ அந்தளவுக்கு வந்து அவங்க மேபி அது ஒரு ஊக்கம் கொடுக்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வாக்களிக்கணும், இல்லை வந்து இதனால் வந்து எந்த ஒரு தடை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மித்த நிறுவனங்கள் போல் அங்கே இருக்கிறவர்களும் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக போகிறாங்க.